மாமா வணக்கம் மாமா. இந்த பிறந்த நாள்ல வாழ்த்துனா இந்த நாளுக்கே நல்லது கிடையாது. மாமா வணக்கம் வணக்கம். அன்பு வாழ்த்துக்கள் சாமி. ரொம்ப நன்றி மாமா, ரொம்ப நன்றி மாமா. எப்போ என் மாப்பிள்ள வந்து ரொம்ப சந்தோஷமா உயரிய இடத்துல மனசு சந்தோஷமா இருக்கணும் நீங்க. எல்லாம் மாமனுடைய ஆசீர்வாதம் மாமா. ஆமா, எப்பவுமே மனசார எங்க இருந்தாலும் 1000 உறவுகள் இருந்தா கூட அதுல எப்பவுமே நீங்க ஒரு தனி உறவு தான் எனக்கு. மாப்பிள்ள எப்பவுமே அது மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பேன் சாமி. ரொம்ப அது சந்தோஷம் மாமா, ரொம்ப நான் அது சந்தோஷம். பார்த்தனே இந்த பிறந்தநாள் வந்து வீட்டுக்கும் சரி, மகிழ்ச்சிக்கும் சரி, விவசாயத்துக்கும் சரி, நீங்க வச்ச ரிங்டோன் மாதிரி கண்டிப்பா மாமா. விவசாயம் செழிக்கணும். கண்டிப்பா அந்த மாமா, மாதிரிதான். கண்டிப்பா மாமா. அதனால எல்லாம் நல்லபடியா இருக்கணும் சாமி உங்க ரஞ்சித் மனசுக்கு. மாமா வந்து போன் பண்ணுவாரான்னு நீங்க இந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு கரெக்டா மாமா போன் பண்ணிட்டீங்க. என்ன சாமி அது எப்படி சாமி? எனக்கு ஐயோ, நான் ஏதோ நான் அடிக்காம இருப்பேனா? கண்டிப்பா மாமா, எப்படி கண்டிப்பா. இருந்தாலும் நான் அது மெசேஜ் போடுறது சும்மாவா? அதெல்லாம் அப்படி போட்டு போய் அது 10,000 பேர் செய்யற வேலை. கண்டிப்பா மாமா. அதெல்லாம் அது விஷயம் இல்ல. அது குரலால உங்க ஒரு ஒரு குரல் பதிவு நீங்க பேசுறது நான் பேசுறது தான் இந்த நாள்ல பெரிய சிறப்பு. கண்டிப்பா மாமா, கண்டிப்பா மாமா. மாமா அது மனசுல நான் இருக்கிறேங்கிறது நான் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன தங்க எப்பவுமே சாமி ச்சே, எப்ப என்ன சாமி நீங்க? ஐயோ ஐயோ சாமி, நான் ஏமாமா, பேசுறேன்னா கூட நாங்கெல்லாம் விவசாயி மாமா, சாதாரணமா இருப்போம். திடீர்னு வேற வேலை இருக்க ஓடிடும். ஆனா நீங்க எனி டைம் பிஸியா இருக்கிற ஒரு ஆளு. அதுல இந்த அரசியல் சூழ்நிலை ரொம்ப பிஸியா இருக்கக்கூடிய ஆளு. மாப்பிள்ளை பிறந்தநாள் கரெக்டா தேட்டை பார்த்து மாப்பிள்ளைக்கு பிறந்தநாள் சொல்றேன். சாதாரண விஷயங்கள் மாமா. அந்த மனசுல இல்ல வந்து சாமி அது ஓ, ச்சே, என்ன